India First Life Money Balance Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ட்ரூலி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை பேலன்ஸ் பண்ண முடியுமா இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி நேம் உள்ள another ULIP இந்த மார்க்கெட்டா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம்ஸை ரெகுலர்லி ஒரு லிமிடெட் டேர்ம் இல்லனா ஒரு ஒன் டைம் லம்ப் சம் பேமெண்டாவும் நீங்க பே பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் இதுல லைஃப் கவரும் கொடுக்குறாங்க உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் இன் கேஸ் பாலிசி ஹோல்டர் அன்டைம்லி டிமைஸ் அப்போ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அண்ட் இதுல ஒரு பில்ட் இன் ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதுனால இன்னும் உங்க சேவிங்ஸை ஆப்டிமைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய எமர்ஜென்சில உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்க லாக்இன் பீரியட்க்கு அப்புறமா பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பண்ணலாம். அடிஷனலி ப்ரிவேலிங் டாக்ஸ் லாஸ் படி டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதுல உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட்டுமே இருக்கு. பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால இதுல வேரியஸ் சார்ஜஸ்மே இருக்கு. லைக் பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ், ஸ்விட்சிங் சார்ஜ் நிறைய இருக்கு. மேபி பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ் இல்ல. பட் இந்த சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு உங்களுடைய பிரீமியம்ல இருந்து கண்டினியூஸ்லி வந்து டிடக்ட் பண்றதுனால உங்க இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டையே ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓவர் டைம் இதுல ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கு. அல்டிமேட்லி உங்களுடைய கார்பஸ் அண்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை இது டிமினிஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸும் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து ஒரு டிராபேக்கா கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பேஸ் பாலிசியை அடிஷனலா ரைடர்ஸ் நீங்க ஆட் பண்ணி கூட இன்னும் அடிஷனல் ப்ரொடெக்ஷனுக்காக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஈச் பாலிசி மந்த் 2 ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சஸ் பண்றதுக்கு. ஸோ உங்களுடைய ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து உங்களுடைய சேஞ்சிங் கோல்ஸ் இல்லை மார்க்கெட் கண்டிஷனுக்கு அலைன் பண்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ல லிமிட்டட் லிக்விடிட்டி தான் கொடுக்குறாங்க டியூரிங் த ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ். ஸோ மற்றபடி ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்சஸ் தான் இருக்கும் உங்க ஃபண்ட்ஸ்க்கு. அண்ட் இதுல எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ இன் டைம்ஸ் ஆஃப் நீட் ஒரு ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு இல்லை. இன்னொன்று சம் அஷூர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்வேட்லி ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை கவர் பண்ற அளவுக்கு இல்ல. அண்ட் அடிஷனலி இதுல ஹை சார்ஜஸும் அசோசியேட்டடா இருக்கிறதுனால சிக்னிஃபிகன்ட்லி உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸை வந்து லாங் டேர்ம் பீரியட்ல இது எரோட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிராபேக்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியோட ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ IRR அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இங்க கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்க. சம் அஷூர்ட் 10 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 5 years. ஸோ ஆனுவலா ஒரு கட்டுற பிரீமியம் பார்த்தீங்கன்னா 50,000 rupees. அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் ஃபண்ட் வேல்யூ மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அவங்க பே அவுட் பண்றாங்க. இதுல நம்ம இந்த எக்ஸாம்பிள் டேப்லர் காலம்ல கொடுத்துருக்கிற 4% 8% ரிட்டர்ன்ஸ் பர் ஆனம் பாலிசி ப்ராஷர்ல வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது நான் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பர்பஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ 4% அசியூம் ரிட்டர்ன்ல ஃபைனல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.52 lakhs வருது. இதோட IRR ஜஸ்ட் 0.05% தான் பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. எசென்ஷியலி எந்தவித க்ரோத்தே கிடையாது நம்ம கட்டின ப்ரீமியம்ஸ்க்கு. அண்ட் ஆல்சோ 8% அசியூம் ரிட்டர்ன்ல ஃபண்ட் வேல்யூ 5.74 lakhs வருது. IRR பார்த்தீங்கன்னா 4.72% தான். ஒரு டிப்பிக்கல் லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி IRR வந்திருக்கு. ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு லாங் டேர்ம் நல்ல டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் செய்ய போறோம். அதாவது ஒரே பாலிசியில இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை கம்பைன் பண்ணாம நம்ம ஒரு ஸ்மார்ட்டா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியில நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இங்க லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம் வித் சம் அஷூர்ட் ஆஃப் 10 lakhs. இது 20-year பாலிசி டேர்ம் வித் 5-year பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். நம்மளுக்கு பிரீமியம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆனுவலி 12,000 rupees. அப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல 50,000 rupees வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி ஆனுவல் பிரீமியம் கட்டணும். அப்போ இங்க நம்மளுக்கு வருஷத்துக்கு 38,000 rupees வருது டு இன்வெஸ்ட் அண்ட் டு பில்ட் வெல்த். இப்போ இந்த 38,000 rupees எப்படி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா க்ரோ ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒரு மார்க்கெட் லிங்க் பாலிசியோட கம்பேர் பண்றதுனால ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவா இப்போ இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணாலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14
13.79 lakhsக்கு grow ஆகுது. இது pre-tax value over 20 years. அப்போ நீங்கள் redeem பண்ணும்போது capital gains tax apply பண்ணீங்கன்னா post-tax maturity amount உங்களுக்கு 13.34 lakhs வருது. இதோட IRR 9.70% வருது. அப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லெட் காலம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரோச்சில் இன்ஃப்ளேஷனை மட்டும் நம்ம பீட் பண்ணல, ஒரு மச் லார்ஜர் கார்பஸையும் அக்யூமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் மணி பேலன்ஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசி மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி பிளானை வந்து ஜென்ரலாக சூஸ் பண்ணுறதே எதுக்குன்னா ஒரு மார்க்கெட் லெவல் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ண முடியும், ஏன் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு தான். பட் இந்த பிளான்ல அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியல. ஸோ இதோட கோர் ஆப்ஜெக்டிவே இது டிஃபீட் பண்ணிடுது. ஸோ இதோட ரிஸ்க் நம்ம எடுத்திருக்கிறது இந்த அண்டர்வெல்மிங் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. அண்ட் நிறைய யூலிப்ஸ் மாதிரி இதில் ஹை சார்ஜஸ்மே இருக்கு. இது சிக்னிஃபிகன்ட்லி உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸை சாப்பிட்றது. அண்ட் இந்த காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட காம்படிட்டிவ்னஸை ரெடியூஸ் பண்ணிடுது கம்பேர் டு அதர் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ். இன் எசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது தடங்களாக தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஒரு ஸ்மார்ட்டர் அப்ரோச் என்னவா இருக்குன்னா நீங்கள் இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ல செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹை லைஃப் கவரை அஃபோர்டபுள் காஸ்ட்லியை செக்யூர் பண்ண முடியும். அண்ட் வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அலைன் ஆகிற மாதிரி அண்ட் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அலைன் ஆகிற மாதிரி நீங்கள் பில்ட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட